தொடர்ச்சியாக தமிழ்நாடு இந்திய அளவில் பல்வேறு விவாதங்கள் எழுந்துக்கிட்டு வருது. குறிப்பாக வலிமையான எதிர்க்கட்சி, வலிமையற்ற ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துகிறாங்க. அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ், அம்பானி, அதானி, இப்படி பல விடயங்கள் குறித்து பேசியிருக்கிறாரு. குஜராத்தில் நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கு. அவருடைய வீட்டுக்கும் தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலத்த பாதுகாப்பை அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் அவர் ஹத்ராஸில் பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திக்க போயிருக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? 400 இடங்களிலே வெற்றி பெறுவோம் என்று வாய் சவடால் அடித்த பிரதமர் மோடி அவர்களும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும், பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்களும் உளவியல் ரீதியான தாக்குதலை தான் தேர்தலிலே இது போன்ற கருத்துக்களை முன்வைத்து நடத்தினார்கள். இப்படி அழுத்தமாக உச்ச துணியில் பேசுவதன் மூலமாக மதில் மேல் புனையாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை எல்லாம் தங்கள் பக்கம் ஈர்த்து விடலாம், வெற்றி பெறுவர்களின் பக்கம் சென்று விடலாம் என்று சிந்திக்கக்கூடிய குறிப்பிட்ட சதவீத மக்களுடைய வாக்குகளையும் வென்று விடலாம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அவ்வாறு பேசினார்கள். ஆனால் நடந்தது வேறு. அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி தனி பெரும்பான்மை இழந்து கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பலகீனமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளே இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நோக்கம், மோடியுடைய நோக்கம். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற முடக்கத்தையும் ஏற்கனவே வைத்தார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தவிடுபடியாக்கிவிட்டு அவர்களுடைய அவதூறு பிரச்சாரங்கள், பிளவுவாத அரசியல், வகுப்புவாத அரசியல், தமிழர்களுக்கு எதிரான அரசியல், தமிழ்நாட்டுக்கு எதிரான அரசியல், இவற்றையெல்லாம் கடந்து இந்தியா கூட்டணி வாகி சுடியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 99 இடங்களிலே வென்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் வலிமை மிக்க ஒரு சூழலிலே எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணி உருவெடுத்து நாடாளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்கள் ஜீரணிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாஜகவுடைய தாய் அமைப்பு. அவர்களே 190க்கும் 220க்கும் இடையில் தான் பாஜக வெல்லும் என்ற ஒரு கருத்தை சொன்னதாக வலைதளங்களில் நான் பார்த்தேன், படித்தேன். எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. அதனால தான் அவங்களும் தேர்தல் பரபரப்புலேருந்து கொஞ்சம் விலகி நின்னாங்க. நான் எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு, இந்த நேரத்தில் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா நமக்கு அந்த எதிர்ப்பு திரும்பிடுங்கிற ஒரு ராஜதந்திரம். ஆனால் ராகுல் காந்தி அவருடைய பரப்புரை பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு.